பொறுமையா. Hey hi guys, welcome back to our channel guys. இந்த டிஸ்க்ளைமரு இன்ட்ரோ அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆனால் வேறு வழி இல்லை, இந்த டிஸ்க்ளைமர் நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா புதுசாக சேனலுக்கு வர நிறையா பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க என்னென்னலாம் கேட்குறாங்கன்னா, ஸ்டண்ட் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க, எதுக்கு ஸ்டண்ட் பண்ணுறீங்கலாம் நிறையா கேட்குறாங்க. அவங்க கேட்குறது நியாயம். ஏன்னா நிறையா பேருக்கு ஸ்டண்ட்டை பற்றின அவேர்னஸோ ஸ்டண்ட்டை எங்கே பண்ணணுங்கிறது நிறையா பேருக்கு தெரில. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ப்ரைவேட் ஸ்பாட்டு அண்ட் க்ளோஸ்டு ரோட்டில் தான் நம்ம ஸ்டண்ட்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறோம். நிறைய பேர் அதே மாதிரி கியர்ஸ் இல்லை நிறையா பேர்ட்டன்னு கேட்குறாங்க. இங்கே உங்களுக்கும் சரி, பார்க்குறவங்களுக்கும் சரி, வரவங்களுக்கும் சரி, ஸ்டண்ட்டை பற்றி கொஞ்சம் நாலேஜ் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அதை சேஃப்டியாக பண்ணுங்கிறதே தெரியல. அதனால் அவங்க புதுசாக வரவங்ககிட்ட நம்ம கொஞ்சம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்கமிங் வீடியோஸில் வந்து அவங்க ரைடிங் கியர்ஸோட பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, கற்றுக்குவாங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே எஜுகேட் பண்ணிடுவோம். சில பேர் ஃபினான்ஸ்னால அவங்களால அதை பை பண்ண முடியல. அதுக்கும் நம்மளால் புரிஞ்ச சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்கும். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஸ்டண்ட்டு கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் ஃபீஸ் டீட்டெயில்ஸ், லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் என்கிட்ட கேட்கவே வேணாம். அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கிரவுண்டுக்கு வந்துடலாம். அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஒரே நிமிஷம் ப்ரோ, காற்று அதிகமாக இருக்குது, அதான் சாயுது. அப்படியே இருங்க குறைச்சிட்டு. இன்னும் கொஞ்சம் த்ராட்டில் சேர்த்து கொடுத்து இழுத்துக்கோங்க ப்ரோ வண்டி நல்லா. அவ்வளோதான். ப்ரோ ஸ்டேரிங் திருப்பாதீங்க, நேராக வச்சுக்கோங்க. ஸ்டேரிங் திருப்ப வேண்டாம், நேராக வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாப்பப் பண்ணுறது 5 ஸ்டெப்பு தான் ப்ரோ. கிளச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. த்ராட்டில் பாதி 2 ஈவனாக இருக்கும் போதே இழுக்கணும். இழுத்ததுக்கப்புறமா கிளச்சை விடுங்க. அப்படியே ஆர்டர் மாறுது. நீங்கள் இழுத்துட்டதுக்கப்புறமா கிளச்சை விட்டுறீங்க. இழுத்துட்டு இதெல்லாம் ஈவனாக இருக்கும் போதே தான் இழுக்கணும் வண்டியை. கிளச்சை த்ராட்டில் பிடிச்சிட்டே தான் வண்டி இழுக்கணும். அப்புறமா தான் கிளச்சை விடணும். விட்டால் வண்டி பாப்பா போயிடும். அதுக்கப்புறமா த்ராட்லு பிரேக்கு தான். அவ்வளோதான். அவ்வளோதான் ப்ரோ. இந்த பக்கம் நான் வந்து உட்காருங்க ப்ரோ. வண்டி நேர் பண்ணுங்க. வண்டி சாஞ்சிட்ருக்கு. வண்டி நேராக வைங்க. நீங்கள் மட்டும் வெளியே வாங்க. வண்டி நீங்கள் சாய்க்கும் போது இப்படி இருக்க, வண்டி ஏறும்போது ஸ்டேரிங் நேராக, ஸ்டேரிங்லாம் வெயிட்டு கொடுக்காதீங்க. ஸ்டேரிங் இழுக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதில் வெயிட்டு கொடுத்தீங்கன்னா இப்படி வண்டி சாயும். நீங்கள் மட்டும் நவுந்து உட்காருங்க. வண்டி ஃபுல்லாக நவுத்தாதீங்க. வண்டி நேராக இருக்கட்டும், நீங்கள் மட்டும் நவுந்து உட்காருங்க. அப்படியே உட்காருங்க. அவ்வளோதான். சூப்பர் ப்ரோ. வண்டி நேராக வைங்க ப்ரோ. நீங்கள் மட்டும் லெஃப்டில் சாய்ங்க. வண்டி சாய்ச்சா வண்டி இப்படி தான் கிராஸாக போகும். வண்டி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் மட்டும் லெஃப்டில் சாய்ஞ்சிக்கோங்க போதும். அவ்வளோதான். சூப்பர் ப்ரோ. அவ்வளோதான். இப்போ பண்ணால் தான் கரெக்டு. இன்னும் கொஞ்சம் த்ராட்டில் சேர்த்து கொடுங்க ப்ரோ. அப்போ தான் கரெக்டாக வண்டி ஏறும். இப்போ நீங்கள் ஃபுல்லாக இழுத்து நீங்களே கஷ்டப்பட்டுக்கிறீங்க. ஃபுல்லாக உங்கள் பவர்லேயே பண்ணுறீங்க. வண்டிக்கு கொஞ்சம் வேலை கொடுங்க. வண்டி லைட்டாக த்ராட்டிலுக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக சேர்த்து கொடுங்க. நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க. கொஞ்சம் மட்டும் த்ராட்டில் சேர்த்து கொடுங்களேன். ஃப்ரீயாக வண்டி மேலே வரும். எல்லாமே கரெக்டு தான். இன்னும் கொஞ்சம் மட்டும் த்ராட்டில் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். சூப்பர் ப்ரோ. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம். அவ்வளோதான். அப்படியே அதே மாதிரியே பண்ணுங்க ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. இன்னும் கொஞ்சம் த்ராட்டில் சேர்த்துக்கோங்க ப்ரோ. அவ்வளோதான்.
பொறுமையா ஆஃப் பண்ணிடலாம் ப்ரோ. ப்ரோ இப்போது ரைட்டு ஃபுல்லாக சாயாதீங்க ப்ரோ. ரைட்டு சாயறதுனால தான் வண்டி உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டு சாயுது. அப்படி சாயக்கூடாது, ஒரே மாதிரி இருக்கணும் வண்டி. அந்தா நேராக வண்டி நேராக வச்சுக்கோங்க. லைட்டாக இழுத்து கூட மேலே பிடிச்சிக்கலாம். வண்டி இழுக்கிறதே பாருங்கள், இப்படி தான் இழுக்கணும். வண்டி பாப்பப் பண்ணுறது கிளச்சு க்ளோஸ் பண்ணி த்ராட்டில் கொடுத்துக்கோங்கதா. ரெண்டு ஈவனாக கொடுத்துட்டு இப்படி இழுத்திங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக நீங்களே இழுத்துடுறீங்க வண்டியை, அவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை. லைட்டாக த்ராட்டில் மட்டும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா இன்னும் பக்கம் வண்டி மேலே. அடியா ப்ரோ? இல்லை அவ்வளோதான். அதான். ஓகே தான் ப்ரோ. வண்டியை நேராகவே வச்சுக்கோங்க. நீங்கள் மட்டும் இந்த பக்கம் வாங்க, வண்டிக்கு நேராக இருக்கீங்க. நீங்கள் லெஃப்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி அந்த சாயிற பிரச்சனை இருக்காது. நீங்கள் லெஃப்ட் வந்துருக்க, வண்டி ரைட்டில் வச்சுருங்க, அவ்வளோதான். வண்டி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் த்ராட்டில் சேர்த்து கொடுங்க, வண்டி ஏறிடும். அவ்வளோதான். இப்போ பண்ணால் தான் கரெக்டு. அதே மாதிரியே பண்ணுங்கள். பொறுமையா அந்த ஃபஸ்ட் த்ராட்டில் மட்டும் இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்துருங்க ப்ரோ. ஃபஸ்ட்டு கொடுக்குறது மட்டும். ஆமாம், அது மட்டும்தான். ஃபுல்லாக நீங்கள் உங்கள் மேன் பவரில் பண்ணுறீங்க. கொஞ்சம் த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா வண்டி சப்போர்ட் பண்ணணும், ஈஸியாக இருக்கும். பிரேக்லாம் நல்லா தான் ப்ரோ அடிக்கிறீங்க, உழுவுறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. நீங்கள் த்ராட்டில் கண்ட்ரோல் பண்ணால் போதும், வண்டி போயிடும். ஆமாம், நீங்கள் அது என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக லெஃப்ட்டுக்கு போகிறீங்க. லெஃப்ட்டுக்கு போகவே தேவையில்லை, நீங்கள் ஃபுல்லாக இந்த பக்கம் தான் இருக்கணும். சாரி, இந்த பக்கம் இருக்கும்போது நீங்கள் ஃபுல்லாக லெஃப்ட்டு தான் வரணும். நீங்கள் ரைட்டு போனீங்கனாலே வண்டி அந்த பக்கம் இந்த பக்கம் சாயும். வண்டி மேலே விழுந்தீங்கல்ல, அப்போல்லாம் விழுவே மாட்டாங்க. நீங்கள் ஏன் வண்டி மேலே விழுவுறீங்கன்னா ரைட் போகிறீங்க, ரைட்டு போகக்கூடாது. ஃபுல்லாக நம்ம லெஃப்ட்டில் இருந்தால் போதும். பக்காவாக இருக்குது. வண்டி சாயாது ப்ரோ, நேராகவே தான் போகும். நான் அதான் சொல்லியிருந்தேன். வண்டி ஸ்ட்ரைட்டாக ஆச்சு, நீங்கள் மட்டும் அந்த பக்கம் போய். ஃபஸ்ட் த்ராட்டில் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ப்ரோ. ஃபஸ்ட்டே ஹைட்டு வந்துருச்சுன்னா அப்புறம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக போகலாம். ஃபஸ்ட்டு நமக்கு ஹைட் இவ்வளோ ஹைட்டில் இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த த்ராட்டில் கொடுக்கும்போது அந்த ஹைட்லேருந்து டவுன் தான் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஹைட் ஏற்றிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் லெவல் ஹைட்டு குறைச்சிட்டே வரலாம். ஃபஸ்ட் ஹைட்டு மட்டும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அவ்வளோதான். பாருங்கள், ஹைட் ஏறினோடனே பிரேக் அடிக்கிறீங்களா, அவ்வளோதான். நீங்கள் ஹைட் ஏற்றலாம் பயப்படாதீங்க, அது கரெக்டாக தான் இருக்குது. சூப்பர் ப்ரோ. அவ்வளோதான். சூப்பர் ப்ரோ. ப்ரோ அந்த பக்கம் இந்த பக்கம் வரீங்க பாருங்க. பொறுமையா ப்ரோ.
அதான் ஃபஸ்ட்டு ஒரு 10 அட்டம்ப்ட் கரெக்டாக இருந்தது, திரும்பவும் நீங்கள் இழுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. த்ராட்டில் கொஞ்சம் ரேஸ் பண்ணுங்கள், ஏறிக்கும் வண்டி. அவ்வளோதான் ப்ரோ, நல்லாவே போயிட்டுருக்கு. நல்லா ஹைட்டு, கொஞ்சம் நல்லா தூரம் கூட போகுது, கரெக்டாக இருக்குது. அப்படியே போகலாம். த்ராட்டில் கொடுங்க ப்ரோ, த்ராட்டில் ஃபுல்லாக இந்த பக்கம். வண்டி ரைட்டு தள்ளிக்கோங்க. வண்டி ரைட் தள்ளிக்கோங்க, நீங்கள் லெஃப்ட் இருங்க. அப்போ வண்டி நேராக தான் போகும், சாயாது. அவ்வளோதான். அவ்வளோதான். இப்போ ஏறிச்சில்ல ப்ரோ, இப்போ ஏறினதுலேருந்து அடுத்த த்ராட்டு கொடுக்க வண்டி போயிட்டே இருக்கும். அவ்வளோதான். அவ்வளோதான். ப்ரோ. ரோலிங் ஸ்டாப் ப்ரோ, கொஞ்ச நேரம் இது முடிச்சுட்டு பண்ணலான்னா இல்லை பண்ணுறதுனா பண்ணலாம். இல்லை ப்ரோ, அதுக்கு எப்படி பண்ணால் டேங்க் லாக் பண்ணிக்கோங்க, எந்திரிச்சுலாம் நிற்காதீங்க. ஃபுல்லாக முன்னாடி வந்து உட்காந்து டேங்க் லாக் பண்ணிக்கோங்க. இந்த கவுலில் போய் நல்லா லாக் ஆகிடணும். லாக் ஆகிட்டு ஸ்டேரிங்கில் ஃபுல்லாக வெயிட் கொடுக்கணும். எப்படி சொல்கிறது, லைட்டாக கொஞ்சம் வேகமாக போயிட்டு கிளச் க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா ஸ்டேரிங் மேலே வெயிட்டை கொடுத்ததுக்கு அப்புறமா பிரேக் அழுத்துங்க, வண்டி பின்னாடி பாப்பாய். அதே மாதிரி டேங்கி நல்லா தொடைய வச்சு அழுத்திக்கோங்க. பிரேக் நல்லா அழுத்துங்க ப்ரோ. சீட்டில் உட்காந்தே அழுத்துங்க ப்ரோ. சீட்டில் உட்காருங்க, எந்திரிக்காதீங்க. டேங்க்கு மட்டும் லாக் பண்ணுங்கள். நல்லா ஸ்டேரிங்கில் வெயிட்டை புஷ் பண்ணிவிட்டு பிரேக் அழுத்துங்க. நல்லா பிரேக் அழுத்துங்க ஷார்ப்பா. நல்லா அழுத்துங்க, உட்காந்தே அழுத்துங்க. ஓகே. அவ்வளோதான். அவ்வளோதான் ப்ரோ. இப்போ தான் ப்ரோ த்ராட்லே கொடுக்குறீங்க. இப்போ தான் ப்ரோ த்ராட்டில் கொடுக்குறீங்க. அப்படியே அதே மாதிரியே பண்ணுங்க ப்ரோ, அவ்வளோதான். த்ராட்டில் ப்ரோ, த்ராட்டில். அவ்வளோதான். ஹேண்டில் பார் மட்டும் ஸ்ட்ரைட் ஆக்கிக்கோங்க, ஹேண்டில் பார் திருப்பாதீங்க. அவ்வளோதான். அதே மாதிரியே த்ராட்டில் கொடுத்து ஏற்றுங்க ப்ரோ, கரெக்டாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, மெதுவாக வாங்க.